அகில உலக பரபிரம்ம ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுது. இந்த பாரத பூமியில் ஆன்மீகம்ங்கிற பேரில் இந்த பாரத பூமியில் பல குருமார்கள் தோன்றப்பட்டிருக்கிறாங்க, மறைஞ்சிருக்கிறாங்க, இப்பவுமே இருக்கிறாங்க. அப்போ இந்த பாரத பூமியில் என்ன மார்க்கம்? இந்த அண்டத்துக்கு ஒரு கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. அப்போ அந்த அண்டத்தில் ஒரு கடவுள் தான் பெருசு, அந்த ஒரு கடவுள் என்ன பொருள் தான் அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் ஏற்றுக்கிடணும், எல்லா மனிதனையும் ஏற்றுக்கிட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாரத பூமியில் ஒரு பிரிவன். இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டது வேற நாடு, கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது வேற நாடு, புத்த மதம் தோன்றப்பட்டது வேற நாடு. அப்போ இந்த பாரத பூமி சிவன் வழிபாடு, விஷ்ணுவோட ஒரு மார்க்கம். இந்த பாரத பூமியில் விஷ்ணு சிவ மார்க்கம், சிவலிங்கத்தோட ஒரு மார்க்கம். இது அல்லாத இந்த பாரத பூமியில் ஆன்மீகம், விஷ்ணுவோட கதை. இந்த விஷ்ணுவோட கதையில் 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இந்த உலகம் அழியதுக்கு முன்னக்கூட்டி வரும், இல்லை அழிஞ்ச பிறகு வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த புராண வரலாறை படித்தவன் தான் இந்த பூமியில் அதிக பேர் இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் மதம் எங்களுக்கு இந்த திருக்குரான், எங்களுடைய ஏக இறைவன் அல்லாஹ், எங்களுக்கு திருக்குரான் இதுதான் எங்களுக்கு பெருசு அவங்க சொல்றது. இவங்க எங்களோட ஜீசஸ் இயேசு கிறிஸ்து பைபிள் இதுதான் எங்களுக்கு பெருசு. அவங்க ஒரு புத்தகம், அவங்களுக்கு மார்க்கம் அது. இங்க நீங்க என்ன சொல்லி வர்றீங்க? இந்த பூமியில நீங்க என்ன சொல்லி வர்றீங்க? அப்ப இந்த பாரதத்துல ஒரே ஒரு விஷயம், ஏக இறைவன் இல்ல கடவுள், எல்லா மனிதனும் ஏற்றுக்கூடக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஏற்றுக்கூடக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மனிதனானவனுக்கு புரியக்கூடிய தன்மை கிடையாது. இங்க சிவலிங்க வழிபாடு என்ன காரணத்துக்கு? சிவலிங்க வழிபாடு ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு கொண்டு வச்சு பூஜை பண்றது அல்ல. ஒரு மனிதனை உடலை புதைச்ச இடத்துல தான் சிவலிங்க அடையாளம், ஒரு மனித உடலை புதைச்ச இடத்துக்கு தான் சிலுவை அடையாளம், ஒரு மனிதனை உடலை புதைச்ச இடத்துக்கு தான் சந்திரன் ஒரு நட்சத்திரம் அடையாளம். அந்த ஒரு நட்சத்திரம் என்ன? அந்த சந்திரன் என்னன்னா சந்திரன் அரி. இந்த அரி ஆதி, அது நிலா, ஒரு நிலா ஒரு நட்சத்திரம். அந்த ஆதி நட்சத்திரம் ஆதி சந்திரன் அரி சந்திரன் மறைஞ்சா ஒரு அடையாளம். அப்போ ஒரு அடையாளம் சிலுவை, மறைஞ்சதுக்கு அடையாளம் ஒரு சிலுவை. அந்த உடலானது இந்த மண்ணில் மறையப்பட்டுட்டு மறுபடி தோன்றி வரும். இங்க மண்ணில் மறைஞ்சி சிவலிங்கம் மறுபடி தோன்றி வரும். இங்க மண்ணில் மறைஞ்சி ஒரு சந்திரன் ஒரு நட்சத்திர அடையாளம். இது ஆதி அரியோட வழிகாட்டி, இது அந்த ஆதியோட வழிகாட்டி. ஆனா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றாங்க, புரஸ்காரம் பண்றாங்க. ஆனா மனித உடலை எரிச்சு சாம்பலை கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு மேல அபிஷேகம் பண்றாங்க. இது சரியோ தவறோ? இந்த பாரத பூமியில இது சொல்வதற்கு ஆள் இல்லை. ஏன்னா சிவலிங்கம் என்ன பொருள், அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரம் என்ன பொருள்னு தெரியாது. ஆனா விஷ்ணுவோட 10 அவதார கதை கல்கி அவதாரம், அது எல்லாரும் அந்த கல்கி அவதாரம் நான் தான் அந்த ஆன்மீகத்துல பெரிய குரு, அந்த கல்கி அவதாரம் எனக்கு தான் பொருந்தும். கல்கினா என்ன பொருள்? புகழ். அந்த புகழ் எது மூலமா? கல்கி, இதற்கு பேரு கல்கி. எல்லா மனிதனும் கொடுக்கப்பட்டிருக்கு கல்கி. ஆனா அந்த கல்கி ஆனது சகலதையும் கத்துக்கிட்டு அந்த கல்கி ஆனது என்ன ஆகுது? எரிஞ்சு போகுது, வேற பிறவி ஆகுது. அப்ப உலகத்தில் ஏக இறைவன் கடவுள், அண்டம், ஆண்டவன், ஏக ஆண்டவர், மகா தட்சன் என்ன பொருள்? மகா ஏக ஆண்டவர், மகாவிஷ்ணு, மகாபிரம்மா,
மகா சதி தேவி, தட்சன். அப்ப இந்த தட்சன் என்ன பொருள்? இந்த ஏக இறைவன், ஏக இறைவன் என்ன பொருள்? மகாவிஷ்ணு என்ன பொருள்? ஏழு கா 1 சதா ராதா நாதா சதிதேவி, சதிதேவி விஷ்ணு, மகாவிஷ்ணு, சதிதேவி, தட்சன். இந்த பொருள் தான் தட்சன், பிரம்மா, சதிதேவி. இது அக்னியில் இறங்கினா மறுபிறவி பார்வதி. அப்ப பார்வதி ஒரு பாலகனை தோற்றி வைத்த பாலகன் யாரு? அத தலையை வெட்டிய சிவன். விநாயகர் தலையை வச்ச அந்த சிவன் யாரு? அப்ப அந்த பாலகன் யாரு? தலையை வெட்டிய சிவன் யாரு? அந்த விநாயகர் யாரு? இந்த பாரத பூமியில அந்த கதை தெரியாது. அப்ப சதிதேவி. ஏக, ஏக கண்டவன், கண்டவம், கண்டம், இப்படி எல்லாம் எடுக்கிறது. ஓம் கண்ணு, கணபதி, கணபதி, கண்பதி, ஐம்பத்தொன்னு சக்தி பீடம், 51 சக்தி பீடம், 5 ரூ கா 1. அப்போ சதிதேவி அக்னியில் இறங்கினா 51 சக்தி பீடம் வராது, அஸ்தி தான் உண்டாகும். மறுபிறவி பார்வதி. அப்ப அந்த பார்வதிக்கு தான் தெரியும் சிவன் யாருன்னு, பார்வதிக்கு தான் தெரியும் பிடிச்சு வச்ச குழந்தை யாருன்னு, பார்வதி தேவிக்கு தான் தெரியும் விநாயகன் யாருன்னு. ஞானவாபி, 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 ஞான ஞானவாளை, ஞானத்தில்லை, ஞானவாபி, சதி மறுபிறவி, இறைவன், இறைவி, சக்கரம். இந்த சக்கரம் அக்னிக்குள்ள போட்டா மறுபிறவி வேற பிறவி தான், மனித உடல் எடுக்க இயலாது. 51 சக்தி பீடம், ரூகா,
ருத்ர, ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பாபர், மகாவிஷ்ணு பாபர், பாபர், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சந்திரன், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இந்திரன், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பாபர், மகாவிஷ்ணு பாபர், சதி, சத்தி, கஜேந்திரன், மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு பாபர், உடல், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். உடல் ராமா, ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பாபர் சிவம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். மண்ணு, கண்ணு, கண், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். கண்ணாதா, ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். இது எழுதி காட்டுறது இருக்குன்னா, எழுத்து அறிவித்த இறைவன் விநாயகன், விநாயகி, ஹரி. ஒவ்வொரு மனித உடலும், மதம் அல்ல, மனித உடல் அழிஞ்சு போச்சுன்னா, எரிஞ்சு அழிஞ்சு போச்சுன்னா வேற பிறவி. மனிதனை மண்ணுக்கு சமர்ப்பிக்கிறோம், பூமிக்கு பலம். மனிதனுக்கு அழிவில்லாத ஆத்மா உடல். இது எழுத்து அறிவித்த இறைவன். சதுரகிரி ஒற்றக்கொம்பா, சதுரகிரி ஒற்றக்கொம்பா. கல்கி புகழ், அம்மை அப்பன் புகழ், கல்கி. சதி, இது அக்னியில போட்டுட்டா பார்வதிங்கிற கதை கிடையாது, பாலன் கிடையாது, விநாயகன் கிடையாது, சிவன் கிடையாது. அப்ப சதிதேவி அக்னியில் இறங்கினா மறு அவதாரம் எடுத்தா ராமா சீதா. சதிதேவி அக்னியில் இறங்கி மறு அவதாரம் எடுத்தா
ராமா சீதா, சீதா ராமா. அப்போ சதிதேவி அக்னியில் இறங்கினா. பார்வதி சிவன், பாலன் விநாயகன், தலைவற்ற சிவன் யாரு? இது அறிகிறது தான் ஞான முக்தி சித்தி புத்தி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். திருவம்பல. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சக்கரம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். புலிப்பாணி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். திருமூலர். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். மூல கணபதி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். அகத்தி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அத்தி யானை. அகத்தியர். அத்தி யானை அகத்தியர். இரு. ஆ. ஆ. இரு. ஓம் ஹரி ஓம். ஹரி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அத்தி யானை ஹரி வரதர். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஞான வாழை. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். ஞானவாபி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். வா சரஸ்வதி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பிரம்மா. ஞானவாபி. அகத்தியர், அத்தி யானை ஹரி வரதர். இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் பேசலை, தெரியாமல் ஒன்றும் பேசலை. என்னோட புத்தி, என் புத்தி இப்படி தான். மனது உடம்பு ஆத்மா அழிவு கிடையாது. ஆத்மா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, உடம்பு என்ன ஆகுதுன்னே தெரியாது. தை தை ஒன்று, இந்த தை ஒன்று தமிழர்களோட திருநாள். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம். தை தை ஒன்று. ஓம் ஹரி ஓம். கா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சீதை.
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பிரம்மா. ஓம் ஹரி ஓம். கண்ணு. ஓம் ஹரி ஓம். 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 கணபதி. கண்பதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். திருப்பதி. திருப்பதி. ஓம் ஹரி ஓம். 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 கண்ணன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நம்பி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். தம்பி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். அண்ணன். அண்ணன் தம்பி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நம்பி. கண்பதி. திருப்பதி. அப்போ உடல் ஆத்மா. ஞானவாளை. ஞானவாபி. அனுபாவி. ஓம் ஹரி ஓம். 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 விளையாடல். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். திருவிளையாடல். வி. வீதா. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நாயகி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். சொக்க விநாயகி. சீதை. ஓம் ஹரி ஓம். 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 சிவகாமி. ஓம் ஹரி ஓம். ஹரி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஹரி பரமேஸ்வரர். ஓம் ஹரி ஓம். 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 மீனாட்சி ஆண்டாள். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். கண்டாள். மீனாட்சி கண்டாள். ஓம் ஹரி ஓம். ஹரி பரமேஸ்வரர். ஓம் ஹரி ஓம். ராமேஸ்வரர். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம்
ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ரங்கநாதா ரங்கநாதா. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். சிங்காரா சிங்காரா. ஓம் ஹரி ஓம். சிங்காரா சிங்காராதா ராதா. இதெல்லாம் இப்படி எழுத்து மூலமா காட்டுறது. எழுத்து அறிவித்த இறைவன் விநாயகன். விநாயகன் அரி. பார்வதி தேவி ஒரு குழந்தையை பிடிச்சு வச்சது. அந்த குழந்தை யாரு? சிவன் தலையை வெட்டின பிறகு விநாயகன் தலை கதை உருவாகினது. அப்ப சரிதேவி என்ன? மறுபிறவி. பார்வதியா சீதாவா பரமசிவனா ராமனா இப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்தை பத்தி கல்கி. ஓம் ஹரி ஓம். இந்த ஒத்த கொம்பு, இந்த ஒத்த கொம்பு இது இது எல்லாமே இது. அண்ணா அண்ணாக்கு அண்ணா. தம்பி நம்பி. விநாயகனுக்கு இளையது முருகன். முருகனுக்கு இளையது ஐயப்பன். அப்ப ஐயப்பன் என்ன கிருஷ்ணன் என்ன? ஐயப்பன் என்ன பொருள், கிருஷ்ணன் என்ன பொருள், பரமசிவன் என்ன பொருள் உங்களுக்கு தெரியாது. அப்ப பாபர் மசூதி இருந்த இடம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட ஆலயம். அது எல்லா மனித உடல். அது பாபர் மசூதி. சிவலிங்கம் மண்ணில் மறைஞ்சா அடையாளம். ஒவ்வொரு மனிதனும் சந்திரனுக்கு போய் சேரணும். வாழும்போது அரி, மறைஞ்சிட்டா சந்திரன். சந்திரன் வெளிச்சமா தெரியணும்னா நீங்கெல்லாம் மண்ணில் மறையணும். எரிஞ்சு போச்சுன்னா அண்டம் என்பது இருட்டு. நீ எவ்வளவு விழித்து இருந்தாலும் தூக்கம் என்பது ஒரு நாள் வரும். அதான் ராத்திரி, சிவராத்திரி. ஆனால் அந்த ராத்திரியோட நாளில் நீ தூங்கின உன கொண்டு எரிக்கக்கூடாது, தவறு. மண்ணில் புதைச்சா மறுபடியும் விழித்து வருவாய். எரிச்சிட்டா வேற பிறகு. அப்ப திருக்குரான் இந்த பொருளுக்கு, பைபிள் இந்த பொருளுக்கு, பகவத்கீதை இந்த பொருளுக்கு. இதை அழிவதற்கு அல்ல மகாபாரதம். இதை அழிவதற்கு அல்ல 18 அத்தியாயம். உடல் ஆத்மா அழிவதற்கு அல்ல, சனாதன தர்மம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். தர்மம் தர்மம். கண். பிரபு. அரசன். ஓம் ஹரி ஓம். 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 தட்சன் அரசன். கண்ணு. ஓம் ஹரி ஓம். 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 மண்ணுக்கு. தட்சன் அரசன் கண்ணு மண்ணுக்கு. வாழும்போது ஹரி, மறைஞ்சா சிவம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பார்வதி பார்வதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பார்வதி பூமி பாலகன். விநாயகா. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விநாயகி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பூமி பாலகன். ஓம் ஹரி ஓம். 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 பார்வதி பூமி பாலகன் அத்தி வரதன். மீனாட்சி மண்ணுக்கு. இந்த எழுத்து ஒன்று தான். எழுத்து அறிவித்த இறைவனோட சத்தியம். இது எல்லாமே கற்றுக்கிட்டு உடம்பு அழியக்கூடாது. இதை சொல்லி கொடுக்கறது தான் குருவோட வேலை. குரு என்ன பொருள்னு இந்த பொருள் தான். எல்லா மனிதனும் கொடுக்க குரு. இந்த குருக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க. எல்லா மனிதனுக்கும் அவன் குரு இந்த பொருள் தான். இதுதான் சகல பிரச்சனைக்கு காரணம், சகல சந்தோஷத்துக்கு காரணம். ஆனால் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இதுக்கு மனிதன் கற்றுக் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னென்னா எரிஞ்சிடுறான், வேற பிறவி ஆகிடுறான். அப்போ இந்த நாட்டுக்குள்ள மதம் மனிதனோட ஒழுக்கத்துக்கு எரிஞ்சு வேற பிறவி ஆகிறதே இல்லை. மகாவிஷ்ணுவோட ஒரு பழைய காலத்து ஆலயம், உடம்பை புதைச்ச இடம், மகாவிஷ்ணுவோட ஒரு ஆலயம், சிலையெல்லாம் ஒரு மனிதனோட உடலு தான். அந்த ஒரு ஆலயம், அதற்கு மேலே பாபர் மசூதி, இதெல்லாம் வரக்கூடிய சன்னதிகளுக்கு உடல் ஆத்மா அழியக்கூடாது. ஆலயங்கள்ல எல்லாம் சிலைகள் உருவாக்கப்பட்டது எதுக்குன்னா உடல் அழியாமல் இருப்பதற்கு அவர் அடையாளம். தஞ்சை பெரிய கோயில் காலகாலமாக இருக்கு, பாண்டியன் கட்டின மதுரை ஆலயம் காலகாலமாக இருக்கு. ஆனால் உடல் என்பது மண்ணுக்கு சமர்ப்பிச்சா காலகாலமாக வந்து போய் இருப்ப. வெளிச்சம் நிலையான பொருள் பார்க்குற, அது நிலையாக இருக்கும். ஆனால் நீ நிலையாக இருக்கணும். இருட்டு நிலையான பொருள், ஆனால் இருட்டு நிலையாக இருக்கும். நீ இருக்கணும். உன்னோட தேகம்தான் உலகம். நீ உன் உடலை அறியாத உலகத்தை நீ கத்திருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தை நீ சகலதையும் கற்றுக்கிட்டாட்டாலும் உன் உடம்பை குறித்து கற்றுக்கிடணும். உடம்பை எரிக்கிறது தவறுன்னு இந்த பாரத பூமியில் எந்த குருவும் சொல்லலை, எந்த குருமாருக்கும் தெரியாது. ஏன்னா சிவலிங்கத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறான். அதுவும் மனிதனை மறைச்ச இடத்துக்கு தான் அடையாளம் சிவலிங்கம். மனிதனை மறைச்ச இடத்துக்கு தான் சிலுவை அடையாளம். எல்லா மனிதனும் அடையாளத்துக்கு மறைச்ச அடையாளத்தை இப்ப எரிச்சு வந்துட்டு குருமாருங்கிறான். எந்த குரு? குரு மிளகு கரும் உளுந்து இன்ன பொருள். ஏழு மலையான் பெரிய திருமலை நம்பி ராமானுஜனுக்கு கொடுத்த வடை கரும் உளுந்து கரும் மிளகு வடை ராமானுஜனுக்கு கொடுத்தாரு பெரிய திருமலை நம்பி. அழியாத ராமானுஜம் உடல் அழியாது. இது மனிதன் இதை பின்பற்றணுங்கிறதுக்கு தான். உனக்கு ராமானுஜன் யாரு, ராமர் யாரு, பாபர் யாருன்னு தெரியாது. ஆன்மீக குருமார் இந்த பாரதத்தில் சிவம் அரியா இருந்தா நீ சிவனை அடைய முடியும். நீ அரி என்ன சிவன் என்னன்னே தெரியாது. வாழும்போது அரி மறைஞ்சாதான் சிவம். ஆனா மறைகிறது மண்ணுக்கு சாம்பல் ஆகிடக்கூடாது. இதான் கோரக்கர் சித்தர் கதை. குப்பமேட்டில இருந்து எந்திரிச்சு வந்த கோரக்கர் ஏன் அக்கினியில போடணும், ஏன் குப்பமேட்டுக்கு போகணும்? கோரக்கா எந்திரிச்சு வா. சாம்பல் எப்படி எந்திரிச்சு வரும்? சாம்பல்ல போடக்கூடாது. அன்னபூரணி தர்மம். திருவோடு பிரம்மாவோட தலை திருவோடு, சிவன் கையில பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. நான் நாராயணன், மகாலட்சுமி, விநாயகி,
வா சரஸ்வதி, யா முருகன், 5 பஞ்சாட்சர மந்திரம். ஒரு மனித உடல் ஆத்மா அழியக்கூடாது. இதை நான் சொல்லி வந்தா எனக்கு எதிராக ஏகப்பட்ட வேறு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஒன்றும் ஆக போறது கிடையாது. இந்த அண்டத்தில் இந்த ஒருத்தன் வருவான். இதுதான் அவனோட பாடம். விநாயகன் தந்தத்தை உடச்சி எழுதுனது. அந்த தந்தத்தை கொடுத்தது யாரு? ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். விநாயகி தந்தம் தந்திருக்கு. இது எழுத்துதான் சத்தியம். பார்வதி பூமி பாலகன், அத்தி வரதர். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இந்த அண்டத்துக்குள்ள சித்திர சபை என்ன, தாமர சபை என்ன, வெள்ளி சபை என்ன, ரத்தின சபை என்ன, ஆதாய சபை என்னன்னு தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்கிட்ட போட்டி போட்டு ஒன்றும் ஜெயிக்க இயலாது. புரியுதா? புரியுதா? புரியலையா? உன் குடும்பத்தில் மாதா பிதா குரு இதை அறிஞ்சா தெய்வம். மண்ணுக்கு தெய்வம் சாம்பல் ஆகக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் குழந்தை ரூபத்தில் உருவாகி உன் உடலை உருவாக்குது. ஆனால் இந்த குழந்தைக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மரணம். தவறு. சதிதேவி அக்னியில் இறங்கினா 51 சக்தி பீடம் பாரதத்தில் கிடையாது. பார்வதிங்கிற கதாபாத்திரம் கிடையாது. சிவனை அடையக்கூடிய சிவன் கிடையாது. பாலகன் கிடையாது. விநாயகன் கதை கிடையாது. அப்ப சதிதேவி அக்னியில் இறங்கினா யாரா அவதாரம் எடுக்கணும்? சீதா, ராமன். இதே போல மனிதன் வாழணும். ராமன் மறைஞ்சிட்டா சிவம். வாழும் போது பாபரை அறியணும். பாபர்னா சந்திரன். எதுவுமே அறிஞ்சுக்கிட மாட்டீங்க. இந்த பாரத பூமியில ஆன்மீக குருமாரு, ஆன்மீக வேதம், ஆன்மீக புலஸ்காரம், சக்தி என்ன சிவனன்னு தெரியாது. சக்தி சிவனை தெரிஞ்சிருந்தா சதிதேவி இறங்கினது தடை பண்ணி இருக்கணும். எரிமேடை கம்ப்ளீட் தடை. காசி நேரத்தில் உடம்பு எரியக்கூடாது. ஆத்மா உடம்பு அழிஞ்சு போகுது. தவறுன்னு இந்த பாரத பூமியில ஒரு குருமாருன்னு சொல்லல. ஆனா இவ்வளவுலாவே வந்துட்டானுவோம். நான் அந்த குரு இந்த குரு ஒரே ஒரு குரு தான். மாதா விநாயகி, மகாவிஷ்ணு, சதிதேவி, தட்சன், பிரம்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிடல. இவனும் ஆன்மீகத்தை உலக அளவில் சொல்ல வந்துட்டானுவோ. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். ஓம் ஹரி ஓம்.